இங்க மாயாதேவி பிறக்கிறா. மாயாதேவி பிறந்த உடனே யசோதைக்கு மாயாதேவி பிறக்கிறா. மாயாதேவி பிறந்த உடனே அவளுடைய மாயை அப்ப என்ன ஆகிறது? எல்லாருக்கும் மாயை நடக்க ஆரம்பிக்கிறது. இங்கே காவலர்கள் எல்லாருமே தூங்கி போயிடுறாங்க. இருக்கிற விளக்கெல்லாம் அணைஞ்சிடுறது. இந்த குழந்தை அந்த ஒளி மட்டும்தான் அந்த இடத்துல பிரகாசமாக இருக்குது. வசுதேவருக்கும் தேவகிக்கும் கையில் இருக்கிற விலங்கு விழுந்துடுறது. சிறைச்சாலை கதவு திறக்கிறது. அப்போ இந்த குழந்தை சொல்கிறான், என்னை கொண்டு போய் நீ யமுனை ஆற்றுக்கு அந்த கரையில் இருக்கிற கோகுலத்தில் நந்தகோபருக்கும் யசோதைக்கும் குழந்தை பிறந்திருக்கே அங்கே விட்டுட்டு அந்த குழந்தையை நீங்கள் மீட்டு கொண்டு வான்னு. அப்படியாக இந்த குழந்தை சொன்னதை கேட்டு வசுதேவர் அங்கே இருக்கிற ஒரு வட்டிலில் இந்த பிறந்த குழந்தையான கண்ணனை இருட்டில் சிறைச்சாலையில் மழைக்கு நடுவில், இடி மின்னல் மழைக்கு நடுவில், ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதியில் பிறந்த அந்த குழந்தைய தூக்கின்னு போய் யமுனை ஆற்றை கடந்து கோகுலத்தில் போய் அங்கேயும் மாயையோட ஒரு வேலைனால் யசோதை பிரசவமாயும் மயக்கத்தில் இருக்கா, மற்றவர்களும் தூக்கத்தில் இருக்கிற இடத்துல கொண்டு போய் குழந்தைய விட்டுட்டு மாயாதேவியை இந்த பக்கம் கொண்டு வரார். இங்கே மாயாதேவி இடம் பெயர்ந்து சிறைச்சாலைக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம்தான் விளக்கு எரியறது, விலங்கு வருது, சிறைச்சாலை கதவெல்லாம் மூடப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மாயக்காட்சியை அரங்கேற்றுறார் திருமால் தான் பிறந்த உடனேயே.